தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவைகார புத்திரராகும்படி அவர் முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நீங்கள் சிற்றை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். எப்போவா? சிற்றையை சகிக்கிறவர்களாக இருந்தால். சகிக்கலன்னா மகன் தான், சகித்தேனா புத்திரனாய் மாறுகிறார். அப்படி சொல்லிட்டு தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. வாதாவே நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய புத்திரர்களாக மாறுவது என்பது வேற, தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது என்பது வேற. பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே வந்த பிற்பாடு நாம் செயல்படுகிற விதத்தை பார்த்து நாம் புத்திரனா இல்லையா என்பது தெரிந்துவிடும். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும்போது நான் தைரியமாய் 4 பேருக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுவேன், பிசாசை துரத்துவேன், நான் நோய்களை குணமாக்குவேன், 4 பேருக்கு நான் நல்லதை செய்வேன், தான தர்மம் செய்யறது கூட புத்திரனாய் இருக்கிறதான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. சரி, கடைசியா